ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நார்மல் இன்வெர்ட்டரை சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவானைக்காவலில் தான் இருக்குது. நம்ம இப்போ பேனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறது அந்த சீட்டு மேலே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பேனல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோடெக் பிராண்ட்லேருந்து 150 வாட்ஸ் சோலார் பேனலில் வந்து 3 யூஸ் பண்ணுறோம். 450 வாட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேனலோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 1லேருந்து ஜிஎஸ்டி என்னன்னாலும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேனல்லாம் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வச்சு தான் நம்ம வந்து பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சீட்டில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம சேனல் ஃபிக்ஸ் பண்ணி பேனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 4 பேனல் வரைக்கும் வைக்க முடியும். ஆனால் நம்ம இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக 3 பேனல் தான் வந்து வைக்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து அவங்க தேவைப்பட்டதுன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேனல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வந்து சீட் ஸ்க்ரூ வந்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதோட வியூ தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேனல் ஃபிக்ஸிங் ஒர்க் ஒரு வழியாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேனல் வந்து நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். நல்லா அலைன்மெண்ட்லாம் வந்து வச்சு நல்லா கரெக்டாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் ஃபிக்ஸிங் ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்கு. 3 பேனலும் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே வந்து மிட் கிளாம்பு எண்ட் கிளாம்பு வந்து போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் டைட் வைக்கல. இன்னும் கனெக்ஷனும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் வந்து பண்ணிடலாம். பேனல் ஃபிக்ஸிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து கிளாம்ப் வச்சு நம்ம எல்லாமே நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயரிங் ஒர்க்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த 3 பேனலையும் வந்து பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலாக கனெக்ட் பண்ணும்போது ஆம்ப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணி இந்த பைப்பு வழியாக வந்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணி நீட்டாக வந்து கீழே கொண்டு போயிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து சோலார் இன்வெர்ட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோடெக்லேருந்து MTK 3012 அந்த யூனிட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எந்த யூனிட் யூஸ் பண்ண போகிறோம்னா மைக்ரோடெக்லேருந்து 1230 இந்த மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து LCD மாடல். அது வந்து இண்டிகேட்டர் மாடலில் இருக்கும். வாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வந்து பேராமீட்டர்ஸ்லாம் இதில் காட்டுதுன்னு பார்த்துருவோம். SMU யூனிட்டோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். அதோட பாட்டம் சைடில் வந்து சோலாரும் பேட்டரியும் வந்து கனெக்ட் பண்ணிடுறதுக்கு வந்து டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு மாடல் நம்பரு SMU 12 வோல்ட்டு 30 ஆம்ஸு. கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 600 வாட்ஸ் பேனல் வரைக்கும் கனெக்ட் பண்ணலான்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேட்ரி டைப்பை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரியாரிட்டி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து வர டிசி கேபிள் இந்த ஒயிட் கலர் PVC பைப் வழியாக தான் நம்ம வந்து சேஃப்டியாக கொண்டு வந்து கீழே இறக்கியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்படியே கொண்டு வந்து ஜன்னல் வழியாக உள்ளே கொண்டு போயிருக்கோம்.
கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லூமினஸ் இன்வெர்ட்டர் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம SMU யூனிட்டை அந்த பேட்டரிக்கு பின்னாடி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்வெர்ட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே தான் இருக்குது. இன்வெர்ட்டரில் இப்போ வந்து பாருங்கள் மெயின் ஆனில் தான் இருக்குது. மெயின் வழியாக தான் பேட்டரி சார்ஜ் ஆகுது. லோடுக்கும் வந்து சப்ளை போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம கனெக்ஷன் எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல பாக்ஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் SMU யூனிட்டை. இப்போ எல்லா கனெக்ஷனும் நம்ம வந்து முடிச்சாச்சு. இன்வெர்ட்டர் வந்து பாருங்கள் இன்வெர்ட்டர் மோடுக்கு வந்து போயிடுச்சு. உள்ள SMU யூனிட்லேயும் எல்லா கனெக்ஷனையும் முடிச்சாச்சு. அதோட டிஸ்பிளேல என்னென்ன காட்டுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். இந்த SMU யூனிட்டில் என்னென்ன வந்து காட்டுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி சேவிங்கு, பேட்ரி டைப்பு, ப்ரியாரிட்டி, PV ஓகேவா இல்லையா, கிரிட்டு வந்து ஃபெயிலாக இருக்கா இல்லை ஆனில் இருக்கா, பேட்ரி வோல்டேஜ், PV கரண்ட்டு, சோலார் பவர் இவ்வளவையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதுதான் இந்த SMU யூனிட்டில் இருக்கிற அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.